Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலிய மண்ணில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கிந்திய தீவுகள் அணி டெஸ்ட் போட்டிகள் வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் அணிகள் இடையிலான கடைசி மற்றும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி கப்பாவில் நடைபெற்றது. மேற்கிந்திய தீவுகள் நிர்ணயித்த 216 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்து திணறியது. ஸ்மித் மற்றும் கிரீன் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 3ஆம் நாள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 60 ரன்கள் எடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் நாளில் ஆஸ்திரேலிய வீரர்கள் சமர் ஜோசப்பின் பந்தில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர். ஒருபுறம் ஸ்டீவன் ஸ்மித் மட்டும் நிதானமாக விளையாடி இலக்கை நோக்கி அணியை அழைத்து சென்றார். இருப்பினும் கடைசியில் 9 ரன்கள் தேவைப்பட்ட போது கடைசி விக்கெட்டையும் ஆஸ்திரேலியா இழந்தது. ஸ்மித் 91 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தொடர்ந்து 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வெற்றியை மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு சமர் ஜோசப் பெற்று தந்தார். முதல் இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் 311 ரன்களும் ஆஸ்திரேலியா 289 ரன்களும் எடுத்த நிலையில் 22 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் 193 ரன்கள் எடுத்திருந்தது. ஆட்ட நாயகனாகவும் தொடர் நாயகனாகவும் சமர் ஜோசப் தேர்வு செய்யப்பட்டார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.